அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க கொடிசி எக்ஸ்போ தான் வந்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சக்திமான் ப்ராடக்டோட ஒரு நம்ம இப்போ அந்த டிஃபரன்ஷியல்லாம் யூஸ் பண்ண மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த பெல்ட் ஹார்வெஸ்டர் அந்த மிஷினும் ப்ளஸ் வந்து இந்த பேடி இம்ப்ளான்ட் மிஷினும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினும் அந்த மிஷினும் வந்து ஆப்ரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்க சக்திமான் டீலரை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இதில் என்ன பண்ணலாம், எதுவும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லா மாதிரி டீட்டெயிலுமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த மிஷின் வாங்க போகிற உங்களோட நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என் பேர் தசரத சக்கரவர்த்தி. சக்திமான் கம்பெனில இருந்து வரேங்க. நம்ம சக்திமான் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜ்கோட்ல இருக்கு கம்பெனி. மேனுஃபேக்சர் எல்லாமே இந்தியன் மேக்குங்க. சக்திமான்ல ரொட்டவேட்டர் இருக்கு, ஹார்வெஸ்டர் இருக்கு, சுகர் கேன் ஹார்வெஸ்டர் இருக்கு, பேலர் இருக்கு, எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக். சக்திமான்ல வர எல்லா ப்ராடக்ட்டுமே இந்தியன் மேக்குங்க. நம்ம புதுசா நம்ம என்ன மிஷின் கொண்டு வந்தோம்னா பிளான்டர், ரைஸ் பிளான்டர் இருக்குங்க நம்மளுக்கு. 6 row வாக் பிகன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 HP 4 HP அந்த மாதிரி தான் கம்பெனிங்க எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் பண்றாங்க. நம்ம சக்திமான் மட்டும்தான் இந்தியன் மேக்கு. 5 HP இன்ஜினுங்க. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா HP ஜாஸ்தியா இருக்கிறதால எல்லா ஃபீல்டுலுமே, ஒல ஃபீல்டுல எல்லா ஃபீல்டுலையும் போகும். டிராக்டர் போற எல்லா இடத்துலயுமே போகும். தைரியமா வாங்கலாம், நல்ல கம்பெனி. பிளஸ் வந்து நீங்க தூரம் அதிகமா கம்மியா வைக்க போறீங்களா, ஆப்ஷன் இருக்குங்க. ஹில் டு ஹில் டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க. 14 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 21, 18 6 பாயிண்ட் இருக்கு. டெப்த் அட்ஜஸ்ட்மெண்ட்ல பாயிண்ட் இருக்கு. பேக்ல டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டு நர்சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. மூவ் ஆகுது தெரியுதுங்களா. பெல்ட் நாத்துக்கு காலி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா பெல்ட் ரொட்டேஷன் ஆகும். இந்த தெரியுதுங்களா, பெல்ட் ரொட்டேஷன் ஆகும். இதுல என்னென்ன மாதிரி பிளான்ட்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க? இதுல மெயினா நெல்லு தான், நெல்லு மட்டும்தான். எந்த மாதிரி ஒரு விவசாயி இதை எடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நம்ம ஹோன் யூஸ்க்கு எடுக்கிற மாதிரினா 4 row இருக்குங்க. நம்ம வாடகைக்கு நடறோம், வாடகைக்கு பண்றாங்க மாதிரினா நம்ம 6 row எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் நம்ம நார்மலா ஓட்டலாம். நல்ல ஆப்ரேட்டர், நல்லா ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, மிஷினை பத்தி எல்லாம் தெரியும்னா அவங்க 6 ஏக்கர் கூட நடுறாங்க ஒரு நாளைக்கு. நம்ம ஆனா ஒரு நாளைக்கு 5 ஏக்கர் நட்டா கூட போதும். பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு வந்து 1.25 லிட்டர், 1 லிட்டர் 150 ml வரையும் போகும். 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கணக்கு. அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு பிளான்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எவ்வளவு பிளான்ட்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம், ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நேரம்? 3/4 ஏக்கரா நடலாம். 1 மணி நேரத்துல 3/4 ஏக்கரா நடலாம். டிராக்டர் போற எல்லா ஃபீல்ட்லயும் போகும். முட்டிக்கால் சேர்த்துல நார்மலா போகும். நம்ம தள்ள தேவையில்ல, இருக்க தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. வண்டி HP ஜாஸ்தியா இருக்கிறதால உங்களுக்கு எதுவுமே வண்டி திணறாது, எதுவுமே ஆகாது. பிளஸ் மற்ற வண்டி மாதிரி இல்லாம நம்ம வண்டியில இன்ஜின்ல சென்சார் கொடுத்துருக்கோம். அந்த சென்சார் என்னன்னா ஆயில் கம்மியா இருந்தா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி ஒரு ஹைட்டான இடத்துல ஏத்துறோம்னா வண்டி அப்செட் ஆகிற மாதிரி போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிடும். அப்செட் ஆகாது, வண்டி அப்செட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இன்ஜின் சீஸ் ஆகிறதுக்கும் வழியே கிடையாது. ஆயில் கம்மியா இருந்தா புது டிரைவர் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, டெய்லியும் ஓட்டுவாங்க, ஆஃப் பண்றாங்க. அந்த மாதிரி டிரைவர்னா கூட வண்டி உங்களுக்கு இன்ஜின் சீஸ் ஆகிற வேலையே இருக்காது. உங்களுக்கு கம்பல்சரி சென்சார் இருக்கிறதால ஆயில் கம்மியாகும்னா ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிடும். அதனால நீங்க யாரை நம்பியும் கொடுத்துட்டு போலாம் வண்டியை. உங்களுக்கு ஓட்ட தெரியும், ஓட்ட தெரியாதுன்னு அப்படிலாம் நீங்க பயப்படவே தேவையில்ல. ஆயில் வந்து நீங்க செக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. கம்பல்சரி சென்சார் வந்து அது வேலையை கரெக்டா பார்க்கும். கண்டினியூவா 6 மணி நேரத்துக்கு 7 மணி நேரம் பண்றாங்க. ஒரு கஸ்டமர் ஒரே நாள்ல 6.5 ஏக்கரா நட்டுருக்காரு. ஒரே நாள்ல கண்டினியூவா ஓட்டினாரு. சீசன் டைம்ல ஜாஸ்தி ஆயிட்டு கண்டினியூவா ஓட்டினாரு. மிஷின் இல்லாத லேட்டா வாங்கினாரு, வாங்கி கண்டினியூவா ஓட்டுறாரு. வண்டிக்கு வந்து 1 year வாரண்டி, சர்வீஸ் வாரண்டி இருக்குங்க. வண்டிக்கு வந்து எந்த ஃபால்ட்னாலுமே டைரக்டா சக்திமான பொறுத்தவரையும் டீம் வந்து ஃபீல்டுலயே வந்து பார்ப்பாங்க. எங்கேயுமே கேரேஜுக்கு எடுத்துட்டு வாங்க, இங்க எடுத்துட்டு வாங்க அது மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்க. டைரக்டா வீட்டையும் போய் பார்ப்பாங்க. வண்டி ஃபீல்டுல ஓடி இருக்கு, ஃபீல்டுல போகும்போது ஃபீல்டுலயே ஃபால்ட் இருக்குன்னா டைரக்டா ஃபீல்டுலயே இறங்கி சேத்துலயே இறங்கி வேலை பார்ப்பாங்க. கான்டாக்ட் பண்ணோம்னா நம்பர் இருக்கு பாருங்க, சர்வீஸ் பர்சன் அண்ட் சேல் பர்சன். செப்பரேட்டா வேணா கூட நம்ம நம்பர் பாத்தீங்கன்னா 9566
44430. பேர் வந்து சக்கரவர்த்திங்க. வண்டி ஓட்டி காமிக்கலாமா? உங்களுக்கு சக்திமான பொறுத்த வரையும் சைல்டு பார்ட் எல்லாமே கிடைக்குங்க. வரண்டு இருக்கு. ரூட் கட் ஆகாதுங்க. இதுல ரூட் கட் ஆகாது. மற்ற வண்டி மாதிரி ரூட் கட் ஆகாது, கிளீனா வரும். ரூட் மட்டும் கட் ஆகவே ஆகாது. கிளீனா இருக்கு பாரு. $375 வருது. மானியம் 50%. 190 வரும். நம்மளுடைய மிஷின் பாத்தீங்கன்னா 375 வருதுங்க. 50% மானியம் இருக்கு. SC ST ஜெனரல் லேடிஸ் பேர்ல நீங்க வாங்கினீங்கன்னா 60% சப்சிடி இருக்கு. மானியம் போக உங்களுக்கு 160 வரும். இன்னொரு சப்சிடி வந்து 190 அந்த ரேஞ்சில் வரும்.